இப்போ இந்த அரபு நாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் இந்த ஈரான் வாருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அடிப்படையா வாழ்ற வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. அது வெளிநாட்டுல. வெளிநாட்டில் நீங்கள் வந்து எல்லாருமே பெரிய ஹை போஸ்ட்ல எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக ஊரில் இருந்து இன்னைக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன வேலைக்கு வர்றவங்க வந்து இன்னைக்கு ஒரு மெக்கானிக்காக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஒரு 150 250 தினாருக்கு வந்து இங்கே பஹ்ரைனில் இருக்க ரேட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. 100 தினார்னாக்க ஊர் காசுக்கு வந்து இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து 25,000 26,000 ரூபா, அவ்வளோதான் ரேட்டு. அதுல நீங்க தக்காளி வெங்காயம் விலையை பாத்தீங்கன்னாவே இன்னைக்கு அரண்டு போற அளவுக்கு இருக்கு. தக்காளியில முன்னாடி வந்து நம்ம ஊர் காசுக்கு இங்க கால்குலேட் பண்ணாக்க 25, 30 ரூபா 40 ரூபா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ வெங்காயம், அது ஆனியனோட பிரைஸ் என்னன்னா அது நம்ம இந்தியன் வெங்காயம்லாம் கிடையாது. இங்க உள்ள ஓமான், இங்க உள்ள எகிப்து வெங்காயம் தான். அதே ஊர் காசுக்கு வந்து 125, 130 ரூபாய்க்கு விற்கிது. தக்காளிலாம் சொல்ல வேண்டாங்க, 150 ரூபாய்க்கு விற்கிது. இப்படி இருந்தா எப்படி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து வாழ முடியும்? ஒரு ஒரு இந்த விலைவாசியில வந்து எப்படி வாழ முடியும்? அதனால வெளிநாட்டு வாழ்க்கையில வந்து ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஓரளவு நம்ம இன்னைக்கு வேலை பார்த்தோம், ஊருக்கு பணம் அனுப்பணும், இன்னைக்கு ஊருக்கு போகும்போது ஒரு நகை வாங்கிட்டு போனோம், ஒரு ஜாமான் வாங்கிட்டு போனோம்னு இருக்கலாம். ஆனா இன்னைக்குள்ள வாழ்க்கையில ஊர்ல வாழ்றவங்க நம்மளோட நல்ல சிறப்பா இருக்காங்க. ஊர்ல வந்து கூலி வேலைக்கு போனாக்க இன்னைக்கு 900 ரூபா 1000 ரூபாய் கிடைக்குது. ஆக மொத்தம் ஒரு மாசத்துக்கு வந்து 30,000 கிடைக்குது. இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை விட்டு சொந்தத்தங்களை விட்டு பொங்கல் கிடையாது, தீபாவளி கிடையாது, திருவிழா கிடையாது, நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலையில இங்க வாழ்ற வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு நரகம் ஆகி போயிடுச்சு இன்னைக்கு வெளிநாட்டு வாழ்க்கை. அதுவும் ஸ்பெஷலா இன்னைக்கு அரபு வாழ்க்கை பாத்தீங்கன்னு சொன்னாக்க. அதே போல டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு 15,000 20,000 ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து ஒன் வே டிக்கெட் கிடைக்கும். ரிட்டர்ன் டிக்கெட்டை வந்து ஆஃபர்ல பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் கிடைக்கும். இன்னைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வந்து இன்னைக்கு வந்து 80,000 வரையும் விற்கிது இன்னைக்கு. இப்போ அதுவும் இந்த ஜூன் மாசம் ஸ்கூல்லாம் இங்க க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஹாலிடேஸ் டைம்ல நீங்க இங்கேருந்து போறது நினைச்சே பார்க்க முடியாது. அதே போல அங்கேருந்து இந்த ஜூலை எண்டில் வர்றது நினைச்சே பார்க்க முடியாது. ஆக மொத்தம் ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல நீங்க வேலை பார்க்குற இங்க கல்ஃப் கண்ட்ரில வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கு நம்ம ஊரே எவ்வளவு பெட்டராங்கிறதுன்னு தோணுது எனக்கு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி பணம் இருந்தா இந்த உலகத்திலே பல கதை நடக்குதப்பா. நீ படைக்கையிலே கொஞ்சம் நோட்டையும் கிழிச்சு படைச்சா உதவியப்பா. படித்தால் என்ன, உழைத்தால் என்ன, பணம்தான் வாழ்வின் எல்லையப்பா.